உழைக்கின்ற மக்களை, பாட்டாளி வர்க்கங்களை யார் கரங்கோர்த்து கைகோர்த்து அவர்களை ஆதரிக்கிறார்களோ அவர்களைத்தான் தேர்தல் நேரங்களில் மக்கள் ஆதரிப்பார்கள் என்பதற்கு சிவகாசி மக்கள் ஒரு எடுத்துக்காட்டு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை தொலைவிலிருந்து பார்த்தேன், புரட்சித்தலைவர் அம்மாவை அருகிலிருந்து பார்த்தேன். எடப்பாடியாரை பக்கத்தில் நின்று அவரோடு தோளுக்கு தோளாக, தம்பியாக, அவர் பின்னால் அணிவிக்கின்ற முக்கிய தளபதியில் ஒருவராக இருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு கேடி சார் தான் வெற்றி பெறுவார். கேடிஆர் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வெற்றி வேட்பாளர் நம்ம அண்ணன் தான், வேற யாரும் இல்லை. கேடி ராஜேந்திர பாலாஜி அண்ணனுக்கு தான் வெற்றி அதிகமாக இருக்கு. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஊர் எம்எல்ஏ நிகழ்ச்சியில் இன்று நாம் வந்திருக்கும் இடம் சிவகாசி. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் திரு கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 2 நாளாக நாங்கள் சிவகாசி மக்களை போய் பார்க்குற நேர்கள் சந்திக்கிறோம். யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய கேடி ராஜேந்திர பாலாஜி தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் இது எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்தது தான். அதாவது இந்த மக்களோட மக்களாக இருக்கேன், மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற நேரத்தில் களப்போராளியாகி முன்னின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னோடியாக போராடுறேன். அதை நேராக அவங்க பார்க்குறாங்க. இப்போது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஓடி ஒதுங்கி கொண்டார்கள், ஓரம்போவை நின்று கொண்டார்கள், வேடிக்கை பார்த்தார்கள், மக்களுடைய வேதனையை ரசித்தார்கள். எதையும் கண்டுகொள்ளாமல் தனக்கென்று உள்ள வேலையை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தார்கள். இன்றைக்கு ஓட்டுக்கட்டு வந்தால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? கஷ்டம் வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது, துயரம் வருகின்ற பொழுது ஏழை மக்களை, உழைக்கின்ற மக்களை, பாட்டாளி வர்க்கங்களை யார் கரங்கோர்த்து கைகோர்த்து அவர்களை ஆதரிக்கிறார்களோ அவர்களைத்தான் தேர்தல் நேரங்களில் மக்கள் ஆதரிப்பார்கள் என்பதற்கு சிவகாசி மக்கள் ஒரு எடுத்துக்காட்டு. சார் இப்போ அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடியாரின் செயல்பாடுகள், அந்த ஆளுமை திறமையை எப்படி சார் பார்க்குறீங்க? அற்புதமான மாபெரும் ஆளுமை, வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமையாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு அதிமுக சின்னாவண்ணமாகிவிடும், சிதைந்து போய்விடும், அழிந்துவிடும் என்று எண்ணியவர்கள் மத்தியில் அதிமுகவை ஓங்கார நடையோடு ஒய்யார அவசரத்தில் வைத்து அழகு பார்த்து இன்றைக்கு பேசப்படுகின்ற, தேசமே வியந்து பார்க்கின்ற ஒரு இயக்கமாக அதிமுக உயர்த்தி பிடித்து, தன்னையும் உயர்த்தி, இயக்கத்தையும் உயர்த்தி, கட்சியினுடைய தளபதிகளையும் தொண்டர்களையும் கௌரவத்தோடு நடத்துகின்ற ஒரு தலைமை பண்புமிக்க தலைவராக, தளபதியாக எடப்பாடியார் திகழ்கிறார். ஆகவே அவர் பற்றி எங்கள் மனதிலே, எங்களுடைய உள்ளத்திலே ஆனந்த கூத்தாடுகின்ற அளவுக்கு சந்தோஷம் இருக்கிறது. சார் இப்போ தொடர்ந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், தனிநபர் தாக்குதல் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரம் காரணம், தலைவர் தன்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்று நினைத்தார்கள். ஒரு மாபெரும் தலைவர் உருவாகிவிட்டார், மக்களால் உருவாக்கப்பட்டு விட்டார். ஆகவே இதை கண்டு பொறுக்க முடியாமல் திமுக தலைவர்கள் அவர் மீது தனிமனித தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இந்த தனிமனித தாக்குதலும் இந்த தேர்தலோடு சுக்குநூறாகி ஒன்றும் இல்லாமல் போய்விடும். சார் தொடர்ந்து விஜய் வந்து தவாக ப்ளஸ் திமுக அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார் சார். அது அவருடைய கற்பனை கதை. அவர் திமுகவுடைய பி டீம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். சார் இப்போ வந்து எடப்பாடியோட தென் மாவட்டங்களில் கடந்த முறை வந்து அதிமுக மிகப்பெரிய இடங்களை வெற்றி பெறல, சொற்ப இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. இந்த முறை வந்து டிடிவி தினகரன் வந்து கூட்டணியில் வந்திருக்காரு. தென் மாவட்டங்களோட எடப்பாடியோட சுற்றுப்பயணம் பார்க்கும்போது கூட்டம் ரொம்ப அலமோதுது. எவ்வளோ சீட்டுகள் சார் வெற்றி பெறும்? அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய பலம், எடப்பாடியார் மேல் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த இது போன்ற மாபெரும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் அதிமுகவுடைய தலைமை, எடப்பாடியார் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால் தென் மாவட்டம் மட்டுமல்ல, டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க அதிமுக கூட்டணிக்கு அலை வீசுகிறது. எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் மக்களிடையே எழுந்தறியுள்ளது. ஆகவே வெற்றி என்பது அதிமுகவின் அருகில் இருக்கிறது. ஸோ இப்போ சுற்றுப்பயணம் வரும்போது எடப்பாடி நம்ம சிவகாசிக்கு வரும்போது உங்களை ஒரு சகோதரர் போன்று பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கூப்பிட்டாரு. சோசியல் மீடியாவில் அது பயங்கர அண்ணன் தம்பி பாசமாக பேசப்பட்டுச்சு சார். இது எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? அந்த அன்புக்கு தானே கட்டுப்பட்டு இருக்கோம். எடப்பாடியுடைய அன்பு மிகுந்த அந்த பாச வார்த்தைக்கு தான் அனைவரும் கட்டுப்பட்டு அவருடைய வழியை பின்தொடரும்.
கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு கூப்பிட்ட ஒரு குரலை வந்து ஒசந்து கொடுக்குறவர் வந்து அண்ணே. சிவகாசியும் சரி திருத்தங்களும் சரி நமக்கு வாழ்வாதாரம் பட்டாசு தொழில். ஆனால் கடந்த 10 வருஷம் இருக்கும்போது இப்போ இருக்கும்போது அந்த தொழில் நம்மளுக்கு கிடையாது. நிறைய ரைடு பிரச்சனை, அதுபோல் எதுவும் ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அண்ணன்ட்ட போய் நேரடியாக பேசிடலாம். இப்போ இருக்க எம்எல்ஏ வந்து நம்ம பார்க்க கூட முடியாது. அதனால் எங்களோட வந்து நம்ம அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு போடணும்னு நினைக்கிறோம் ஓட்டு. கேடி சாருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஊரில் பட்டாசு தொழில் வந்து ரொம்ப பாதிப்பு. மூலப்பொருட்கள் வந்து உயர்ந்திருக்கு விலைவாசியெல்லாம். இப்போ கேடி சார் வந்தாருன்னா இதெல்லாம் சரிப்படுத்தி கொடுப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் நேரடியாக போய் அவர்கிட்ட வந்து கேட்கலாம். இப்போ இருக்கிற எம்எல்ஏட்டேருந்து போய் நம்ம பேச முடியாது நேராக. இதுனா நாங்கள் எப்போனாலும் சரி அவர் வாசல் எப்போதுமே கதவு திறந்தே இருக்கும். நாங்கள் நேரடியாக போய் பேசுவோம். அவர் இயல்பாக பேசுவார், மக்களோட மக்களாக பேசுவார். கேடிஆர் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து மக்களோட மக்களாக அடித்தட்டு மக்களோட ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி அவங்க பழகுவாங்க. அசோகன் சாரை வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. எப்போவாச்சும் இப்போ அறுதியாக தான் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது கிடையாது. அதனால் என் அண்ணன் கேடிஆர் ராஜேந்திர பாலாஜி அவங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இப்போ உள்ள நிலவரப்படி பார்த்தோம்னா அவர் கேடி ராஜேந்திர பாலாஜி அவருக்கு தான் இருக்குது. பொதுவாகவே மக்கள் மத்தியில் பரவலாக தெரியுறது அந்த விஷயம் தான். அண்ணாச்சி மேலே தான் கேடி ராஜேந்திர பாலாஜி அவருக்கு தான் ஆதரவு இருக்கிற மாதிரி முழுக்க அவர் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அண்ணன் கேடிஆருக்கு தான் இருக்குது. முழுக்க எல்லாமே அவருக்கு தான் இருக்குது. நான் எல்லாம் விசாரித்து வர்ற பேஷண்ட்டையும் நான் கருத்து கணிப்பு வச்சதில்லை. நம்ம அண்ணனுக்கு தான் எல்லாமே இருக்குது. அசோகம்லாம் யாரையும் பார்த்ததில்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ முந்தானத்தை கூட ஒரு பேஷண்ட் வந்து சொன்னது 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்கள் ஏரியாவுக்கு வந்து கேட்டது கூட அவர் நாங்கள் சத்தம் போட தான் செஞ்சோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கப்பா, இப்போ வந்திருக்காங்க நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே அவருக்கு தான். கருத்து கணிப்பில் எல்லாமே அண்ணனுக்கு தான். ஸோ அப்போ இந்த பெண்கள், இங்கே இருக்கிற பெண்கள் குறிப்பாக வந்து மற்ற அமைச்சர்லாம் ஐயான்னு சொல்லுவாங்க, சாருன்னு சொல்லுவாங்க. உங்களை உரிமையாக அண்ணா, எங்கள் அண்ணா நாங்கள் போனால் பாதுகாப்பாக எங்களை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது எப்படி சார் அந்த ஃபீல் இருக்குது? இங்கே உள்ள பெண்களுக்கு என்னை விட வயது குறைந்தவர்களுக்கு நான் அண்ணன், முதியோர்களுக்கு நான் தம்பி, சகோதர பாசம், சகோதரி பாசம். நான் வைஸ் சேர்மனாக திருத்தங்கள் நகராட்சியில் 15 வருடங்கள் பணியாற்றினேன். 10 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பணியாற்றியிருக்கின்றேன். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றிய அனுபவம் உண்டு. மக்கள் தொடர்பு எனக்கு நிறையா உண்டு. மக்களுடைய பிரச்சனைகளை அணுகி அதை தீர்ப்பதற்காக நான் போராடுவதும் அதில் வெற்றி பெறுவதும் இங்குள்ள மக்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே என்னை அன்போடு அண்ணா என்று அழைப்பது அவருடைய சந்தோஷமான வார்த்தை. அதை கேட்பது எனக்கு மகிழ்ச்சியான தருணம். சார், நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் சிவகாசிக்கு இந்த ஒரு திட்டங்கள் கொண்டு வரணும், கனவு திட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னா என்ன திட்டம் சார் கொண்டு வரணும்? பாதாள சாக்கடை திட்டம். சிவகாசி மாநகராட்சி முழுமைக்கும் அருமையான கழிவறைகள் பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள் இப்போது அதிகமாக இருக்கிறது. ஆகவே புதிதாக உருவாக்கப்பட்ட அதிமுக ஆட்சியால், எடப்பாடியால் உருவாக்கப்பட்ட மாநகராட்சி தேர்தல் நேரத்தில் திமுக வெற்றி பெற்று வந்திருக்கிறது. ஆனால் எந்த விதமான முன்னெடுப்புகள் நடத்தாமல் இந்த மாநகராட்சி வரியை உயர்த்தியது தான் மிச்சமே ஒழிய மாநகராட்சிக்கென்று உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நிதிகளை வாங்கி சாலைகளையோ வடிகால்களையோ சீர் செய்யவில்லை. இதையெல்லாம் சரி செய்கின்ற நோக்கத்தோடு இணைக்கப்படுகின்ற அந்த பஞ்சாயத்தெல்லாம் சேர்த்து உருவாக்கப்படுகின்ற அந்த மாநகராட்சிக்கு முழுமையான பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்து சுகாதாரமான ஒரு மாநகராட்சியாக சிவகாசி ஆக்க முயற்சி செய்வேன், பாடுபடுவேன், வெற்றி பெறுவேன். ஸோ மாணவர்களுக்கு ஒரு சட்டக்கல்லூரி ஒன்று அதிமுக ஆட்சி அமைஞ்சா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன முறை சொல்லியிருந்தீங்க சார். இந்த முறை கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கு அந்த கல்லூரி அமையுமா சார்? உறுதியாக மாணவர்களுக்கு சட்டக்கல்லூரி மட்டும் கிடையாது, வேளாண்மை கல்லூரி, அரசு வேளாண்மை கல்லூரி அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கையும் எடுப்பேன். சிவகாசி அடுத்து சிவகாசி பகுதியில் ஏற்கனவே ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கிறது, விருதுநகரில் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அதை ஈடுகட்டுகின்ற விதமாக சிவகாசி பகுதியில் 2 கல்லூரிகள் அமைப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன். சட்டக்கல்லூரி, வேளாண்மை கல்லூரி அமைப்பதற்கு முயற்சி எடுத்து மாணவர் சமுதாயத்துடைய மறுமலர்ச்சிக்காக என்னுடைய லட்சிய பயணங்களில் ஒன்றாக அதை கருதி செயல்படுத்துவேன், திட்டமிடுவேன், செயலாற்றுவேன், வெற்றி பெறுவேன். ஸோ இப்போ தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும், தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், அம்மா ஆட்சி காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி எடப்பாடியார் சுற்றி பண்ணிகிட்ருக்காரு. இது பார்க்குறதுக்கு உண்மையிலே அம்மா நம்ம கூட இருந்திருந்தால் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? அம்மா இல்லாதது வருத்தம்தான். அந்த வருத்தத்தை அந்த கஷ்டத்தை அந்த நஷ்டத்தை எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர் எடப்பாடியார் பூர்த்தி செய்து விட்டார்.
அம்மா இல்லாத இடத்தில் தலைவர் எம்ஜிஆர் இல்லாத இடத்தில் எப்படி அம்மா அவர்கள் அதை சரி செய்தார்களோ அதேபோல் அம்மா இல்லாத இடத்தில் இன்றைக்கு எடப்பாடியார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சரி செய்து மக்கள் மத்தியிலும் இடம்பெற்று விட்டார். கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார். சார் இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் சொல்கிறார் சார் 200க்கு 200 நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறார் சார். இது உண்மையிலே வெற்றி பெறுவாரா இல்லை பகல் கனவுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரா சார்? நாங்கள் வெற்றி பெறக்கூடியதை அவர் சொல்கிறார். அவர் வெற்றி பெறுவோம் என்று அவர் எண்ணுவது பகல் கனவு. நிச்சயமாக அதற்குரிய தருணமும் இது அல்ல. இந்த தேர்தல் களமும் அவர்களுக்கானது அல்ல, இது எங்களுக்கானது, அதிமுகவானது. இது எடப்பாடியாருக்கான தேர்தல் களம். இது வெற்றி என்பது எங்களுக்குத்தான் உண்டு. ஸோ இப்போ 2011-16 அம்மா உங்கள் கூட நின்னாங்க, ஒரு பெரும் பலமே உங்கள் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களை சுற்றி வர இளைஞர் படையாக இருக்காங்களே சார், அதை அவங்க ஈடு கட்டுறாங்களா சார் அம்மாவோட இல்லாத இடத்த? புரட்சித்தலைவி அம்மா என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமை. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை தொலைவிலிருந்து பார்த்தேன், புரட்சித்தலைவி அம்மாவை அருகிலிருந்து பார்த்தேன். எடப்பாடியார் பக்கத்தில் நின்று அவரோடு தோளுக்கு தோளாக தம்பியாக அவர் பின்னால் அணிவகுக்கின்ற முக்கிய தளபதியில் ஒருவராக இருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அம்மா இல்லாத இடத்தில் இன்றைக்கு அதிமுக மிகப்பெரிய தொண்டர் பலம், புதிய வரவுகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அது எங்கள் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் இளைஞர்களுக்கு பஞ்சம் இல்லை. எடப்பாடியார் தொண்டர் படை இங்கே நிரம்ப இருக்கிறது. அம்மாவுடைய புரட்சிப்படை, எம்ஜிஆருடைய உண்மை ரத்தத்தின் ரத்தமான உண்மைப்படை, எடப்பாடியாருடைய தொண்டர் படை இங்கே நிரம்பி இருக்கிறது. அதிமுக விருதுநகர் மாவட்டத்தில் பலமாக இருக்கிறது. சிவகாசி பகுதியில் அது மிகவும் பலமாக இருக்கிறது. வெற்றி வேட்பாளர் நம்ம அண்ணன் தான், வேறு யாரும் இல்லை. கேடி ராஜேந்திர பாலாஜி தான் இந்த தடவை வின் பண்ணுவார். போன தடவை அவர் போய் அங்கே போய் இதை பண்ணிட்டார். நம்ம ஆளுங்க நம்ம இருக்கையில் நம்ம அண்ணன் தான் ஜெயிப்பார், வேறு யாரும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அண்ணன் வந்துடுவார். கேடி ராஜேந்திர பாலாஜனுக்கு தான் வெற்றி அதிகமாக இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க அது அந்த வட்டம் ஃபுல்லாக எங்கள் அண்ணன் தான் வரணும். அந்த கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா பட்டாசு தொழில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு உயிர் நாடியே வந்து பட்டாசு தொழில் தான். அது பாதிப்பு இருக்கிறதுனால நாங்கள் சாப்பாடுக்கோ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு கூட கடன் வாங்கி லோன் வாங்கி அதிகமாக வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது முக்கியமாக பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் பட்டாசு தொழில் எங்களுக்கு சிறப்பாக நடக்கணும்னா உண்மையிலே மனச்சாட்சிப்படி சொல்கிறோம். இது சாதாரண ஒரு எங்கள் கட்சிக்காங்கிற முறையில் சொல்லலை. இந்த திருத்தங்கள் சிவகாசியை பொறுத்த வரைக்கும் பட்டாசு இல்லாமல் படுற பாடு நாங்கள் எங்கள் கேடிஆர் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் நல்லா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வெப்பமான பூமி நம்ம சிவகாசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மிக முக்கியமான விஷயம் தண்ணி பிரச்சனை. இந்த வெயில் காலங்கத்தில் அது ரொம்ப சிரமம் இல்லாமல் கொண்டு வந்தது அவர் இருக்கும்போது. மானூர் தண்ணி திட்டமும் சீவலப்பேரி தண்ணி திட்டமும் அவர் கொடுத்தாரு. அதில் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, நாங்களாம் அடிவம்புல போய் கரை இடிங்கெல்லாம் போய் அடிவம்புலாம் அடித்து ஞாபகம் இருக்குது. எங்களுக்கேவும் குடத்தை வரிசையில் போட்டு அடிச்சிருக்கோம். இப்போலாம் அந்த தண்ணி திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த அடிவம்பு கூட நாங்கள் கண்ணில் பார்க்கல. அந்த அளவுக்கு இப்போதைக்கு வீட்டு வாசலில் வர வரைக்கும் தண்ணி கொண்டு வந்தது கேடி ராஜேந்திர பாலாஜி அண்ணாச்சி தான். முக்கால்வாசி எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு தான் வேணும், அதுதான் மெயின். நம்ம எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நிறைய வச்சுருக்கோம், செய்கிறோம், போகிறாங்க வர்றாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போ பாதுகாப்பு தான் மெயினாக வரணும். அதனால் இந்த ஆட்சி கண்டிப்பாக ஜெயிச்சு வரணும், ரெட்டையெல்லாம் ஜெயிச்சு வரணும். சார் கடந்த 10 ஆண்டுகளாக சிவகாசி நகர் வந்து வளர்ச்சி பெறதுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தீங்க. அந்த பணங்கள்லாம் கிடப்பில் இருக்குது. இன்னும் கொண்டு அந்த திமுக வந்து அது எதையுமே நடைமுறைக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டங்கள்லாம் சொல்கிறாங்க சார். இது என்னென்ன திட்டங்கள் சார்? சார், விருதுநகர் மாவட்டத்துக்கு அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் மொத்தம் 6 கூட்டு குடிநீர் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. தாமிரபரணியிலிருந்து சிவகாசி யூனியன், சாத்தூர் யூனியன், வெம்பக்கோட்டை யூனியன், விருதுநகர் யூனியன் 4 ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த கிராமங்களுக்கு தாமிரபரணி சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் 1, முக்கூடல் கூட்டு குடிநீர் திட்டம், தாமிரபரணி முக்கூடல் கூட்டு குடிநீர் திட்டம் பேர் ராஜபாளையம் யூனியன், சிலித்தூர் யூனியன், வத்திரார்பு யூனியன், சேத்தூர் பேரூராட்சி, செட்டியார்பட்டி பேரூராட்சி, வம்சாவரம் பேரூராட்சி, வத்திரார் பேரூராட்சி, டபிள்யூ புதுப்பட்டி பேரூராட்சி, கொடிக்குளம் பேரூராட்சி, சுந்தரவாண்டியம் பேரூராட்சி 7 பேரூராட்சிகளுக்கும் 4 யூனியன்களுக்கும் உள்ள ஒரு கூட்டு குடித்திட்டம் தான் முக்கூடல் கூட்டு குடித்திட்டம். தாமிரபரணி முக்கூடல் கூட்டு குடித்திட்டம் 2. வல்லநாடு தாமிரபரணி வல்லநாடு கூட்டு குடித்திட்டம். அது அருப்புக்கோட்டை யூனியன், காரியாவட்டி யூனியன், திருச்சுழி யூனியன், நரிக்குடி யூனியன் 4 யூனியன்களுக்கும் காரியாவட்டி பேரூராட்சி, வல்லாங்கடல் பேரூராட்சி 2 பேரூராட்சிகளுக்கும் குடிநீரை கொண்டு கொடுப்பது தான் வல்லநாடு தாமிரபரணி கூட்டு குடித்திட்டம். 3 கூட்டு குடித்திட்டமும் அம்மா அவர்கள்
2011 ஆட்சிக்கு வந்தவுடன் நான் மந்திரியானவுடன் 2012 கொண்டு வரப்பட்ட 8 கூட்டு குடி திட்டங்களிலே 8 திட்டங்களிலே விருதுநகர் மாவட்டத்திற்கு 3 கூட்டு குடி திட்டங்களை அறிவித்தார். எனது முயற்சியால் அந்த அறிவிப்பை அம்மா அறிவித்து நடைமுறைப்படுத்தினார். அதுதான் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் முழுமைக்கும் 2100 கிராமங்களுக்கு, அதற்கு பேரே 2200 கிராமங்களுக்கான தாமிரபரணி கூட்டு குடி திட்டம் தான். 3 ஸ்கீமும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி பணம் ஒதுக்கி அந்த ஸ்கீமை நிறைவேற்றி கொடுத்தது புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அதை நிறைவேற்றுவதற்காக கேட்டது கேட்டி பாலாஜியாக நான் மந்திரியான பின்பு தான் திட்டமே அறிவிக்கப்பட்டது, திட்டம் எஸ்டிமேட் போடப்பட்டது, திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டது, திட்டம் முடிவடையப்பட்டது. நாங்களே அம்மா இருக்கும்போது திறந்து வைத்து விட்டோம் இந்த 3 ஸ்கீம் 3 வகை. அடுத்து எடப்பாடியார் வந்த பின்பு தாமிரபரணி கொண்டா நகர கூட்டுக்குடி திட்டம், தாமிரபரணி மேக்கரையில் இருக்கின்ற கொண்டா நகரம் என்ற இடத்திலிருந்து தாமிரபரணி கொண்டா நகர கூட்டுக்குடி திட்டம் 530 கோடி ரூபாய் செலவில் ராஜபாளையம் நகராட்சி, சிவகாசி நகராட்சி, திருத்தங்கல் நகராட்சி, சிவகாசி இன்றைக்கு இருக்கின்ற சிவகாசி மாநகராட்சி இவைகளுக்கும் அடுத்த திருவேங்கடம் வாஸ்தவனூர் இதையும் சேர்த்து 530 கோடி ரூபாய் செலவில் தாமிரபரணி கொண்டா நகர கூட்டுக்குடி திட்டம் பணம் ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அதற்கான அந்த ப்ளூ கலர் பைப்பெல்லாம் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த சிவகாசி தொகுதி முழுக்க இறக்கியாச்சு. ராஜபாளையம் சிவகாசி தொகுதி முழுக்க இறக்கியாச்சு. இறக்கி நாங்கள் 60% பணியை முடிச்சு வச்சிட்டோம். முடித்த பணியை இன்னமும் 20% மேலே நகட்டாமல் அப்படி வச்சுருக்காங்க. 60% முடிச்சது, இப்போ 20-80 தான் முடியுதுன்னு 20% பணி இருக்குது. காரணம் திமுக ஆட்சியில் ஆமை வேகத்தில் நிர்வாகம் போயிட்டு இது ஒரு அடையாளம். கொண்டாட கூட்டுக்குடி திட்டம் அப்போ ஏற்கனவே 3, அது கிராம கூட்டுக்குடி திட்டம் பூரா, இது நகர்ப்புற கூட்டுக்குடி திட்டம், இது 1. அடுத்து சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர் 3 நகராட்சிகளுக்கும் சீவலப்பேருடைய கீழ்ப்பகுதியில் போர்வெல் அமைத்து கிணறு அமைத்து ராட்சச போர் போட்டு பைப்லைன் போட்டு ஒரு கூட்டுக்குடி திட்டம், அதுவும் 530 கோடி செலவில். அதற்கான வேலைகள் இன்னும் முடியல, நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் நாங்கள் 60% வேலையை முடித்து வைத்து விட்டோம். ஆக எத்தனாச்சு? 5 ஆச்சா? 5 கூட்டுக்குடி திட்டமும் நான் அமைச்சராக 10 ஆண்டு இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். அதில் 3ஐ நாங்கள் திறந்து வைத்து விட்டோம். 2 பணிகள் இன்னும் முடிக்காமல் வைத்திருக்கிறது திமுக. அதற்கு முன்பு நான் நகராட்சி வைச்சேர்மனாக இருக்கின்ற பொழுது 2001 அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தாமிரபரணி மானூர் கூட்டுக்குடி திட்டம் அதை கொண்டு வருவதற்கு நான் அம்மாவிடத்தில் போய் மனு கொடுத்தேன். இளைஞரணி மாவட்ட செயலர், திருத்தங்கல் நகராட்சி வைஸ் சேர்மன். அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக அன்பழகன், தர்மபுரி அன்பழகன் இருந்தார். அவரிடத்தில் மனு கொடுத்து அதை சேங்ஷன் செய்து தாமிரபரணி வானூர் கூட்டுக்குடி திட்டம் என்ற பெயரில் சிவகாசி நகராட்சிக்கும் திருத்தங்கல் நகராட்சிக்கும் தண்ணி கொண்டு கொடுத்தோம். அதை செய்ததும் நான் தான். அதற்கான வேலை முன்னெடுத்ததும் நான் தான். ஆக ஒட்டுமொத்தமாக 6 கூட்டுக்குடி திட்டங்களையும் விருதுநகர் மாவட்ட மக்களுக்கும் சிவகாசி பகுதி மக்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்தது அதிமுக ஆட்சி. முயற்சி எடுத்து வெற்றி கண்டது கேட்டி பாலாஜி நான் தான். இதில் எந்த இடத்திலும் திமுக எந்த முயற்சியும் செய்யவில்லை. புதிதாக குடிநீருக்காக எந்த திட்டங்களும் நடைபெறவில்லை. திட்டம் தீட்டவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட அவர்கள் முறையாக பராமரிக்காமல், முறையாக தாமிரபரணி தண்ணீரை மக்களுக்கு கொடுக்காமல் காலதாமதப்படுத்தி காலாவதியாக்கி கொண்டிருக்கின்ற வேலையைத்தான் திமுக செய்திருக்கிறது. சார், இன்னமும் சில இடங்கள்ல 4 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது அப்படின்லாம் சொல்லி 40 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வருது. இதை சரி பண்ணிடலாமா சார்? அதெல்லாம் சரி பண்ணலாம். எனக்கு தெரியும் எங்கெங்க ஜோன் இருக்கு, எங்கெங்க கேட்டுவாள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுக்கோ திமுக கட்சிக்காரர்களுக்கோ காங்கிரஸ் எம்எல்ஏக்கோ தெரிய வாய்ப்பே கிடையாது. சிவகாசி பகுதியில் தண்ணி எங்கேருந்து வருது, எந்த வழியாக வருது, தாமிரபரணிலேருந்து எங்கேருந்து வருது, வளநாட்டுக்கு தண்ணி எங்கேருந்து வருது, தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வருது, முக்கூடலேருந்து எப்படி வருது, சிவலப்பேர்லேருந்து எப்படி வருது, மானூர்லேருந்து எப்படி வருது, கொண்டாடத்துலேருந்து எப்படி வருது எனக்கு தெரியும். அதுக்கு எங்கெங்கே கிணறு அமைச்சிருக்கோம், எங்கே ஜம்பம் அமைச்சிருக்கோம், எங்கே பிரியுது, எங்கே சேருது எனக்கு தெரியும். அதனால் தண்ணியை பஞ்சம் இல்லாமல் அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய வழி எனக்கு தெரியும். நான் பொறுப்பேற்ற பின்பு, மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பின்பு, எடப்பாடி முதலமைச்சர் ஆன பின்பு நிச்சயமாக இதற்கான தீர்வுகள் எட்டப்பட்டு விருதுநகர் மாவட்டமே குடிநீர் பற்றாக்குறை இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்குவோம். சிவகாசி பகுதி தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருந்தும் மேடைக்கு மேடை சொல்கிறாரு சார், நம்பர் 1 தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. யார் கேட்பா? யார் கேட்க போகிறேன்? சொன்னால் சொல்லி வச்சா கிடக்குது, சொல்லிட்டு போவோம். நம்பர் 1 தமிழ்நாடுன்னு. தமிழ்நாடு எங்கே பின்னாடி போயிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் எது நம்பர் 1ல் கொலையில் தான் நம்பர் 1 இருக்குது. 8900 கொலை நடந்திருக்கு. 5 வருஷத்தில் 8900 கொலை நடந்திருக்கு. படுகொலைகள்
கூலிக்கு, பணத்துக்கு. இதில் தான் நடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. சிறுமி முதல் மூதாட்டி வரை கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இதில் தான் நம்பர் 1 இருக்குது தமிழ்நாடு. இன்னைக்கு கூட ஒரு கஞ்சா சாப்பிட்டு ஒரு மாணவியை வெட்டியிருக்காங்க. கஞ்சா போதை கண்ணை மறைக்குது. என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. போதை தெளிஞ்சதுக்கப்புறம் நான் செய்யவே இல்லைங்கிறான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய போதைகளை கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே புழங்க விட்டது யார்? புழங்க விட்டது திமுக அரசு தானே. அதை கண்டுகொள்ளாம விட்டது யார்? இந்த அரசு தானே. ஆகவே அரசு வந்து இதில் தான் முன்னணியாக இருக்க ஒழிய, நம்பர் 1 இருக்க ஒழிய, ஆட்சி நிர்வாகத்தில் நம்பர் 1 கிடையாது. சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாப்பதில் நம்பர் 1 கிடையாது. நல்லாட்சி கொடுப்பதில் நம்பர் 1 கிடையாது. பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுப்பதிலும் நம்பர் 1 கிடையாது. அதிலெல்லாம் நம்பர் 100. சார், கடந்த 5 ஆண்டுகள் திமுகவோட செயல்பாடுக்கு என்ன மார்க் சார் கொடுப்பீங்க? 0 மார்க் போடலாம். எல்லாத்துலேயும் தோல்வி, 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 தோல்வி. ஒவ்வொரு துறையிலையும் தோல்வி. விளம்பரத்தில் தான் முதல் மார்க் வாங்கியிருக்கு. எல்லாத்தையும் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இட்டு கதைகளை இட்டு மக்களை குழப்பி ஏமாற்றி மீண்டும் மீண்டும் வஞ்சகம் பண்ணி மக்களை ஏமாற்றுகின்றதை தொழிலாக வைத்திருக்கின்ற திமுகவுக்கு இந்த தேர்தல் ஒரு முடிவுரை எழுதும். மக்கள் ஒரு முடிவுரை எழுதுவார்கள். இந்த தேர்தலில் திமுக தோற்று ஓடும். அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். சார், இப்போ வந்து பட்டாசோட மூலப்பொருள்கள்லாம் விலை ஏறிடுச்சு. குறிப்பாக சல்பர் எல்லாமே ஏறிடுச்சு. இந்த தொழில் வந்து முடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்கள் எல்லாமே ஒரு அச்சத்தில் இருக்காங்க, அந்த தொழில் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி சார் அதிமுக ஆட்சி அமைஞ்சால் எப்படி சார் பாதுகாப்பீங்க? அதாவது மூலப்பொருளுடைய ஏற்றம் வந்து காலங்காலமாக வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஏறக்கூடிய வாய்ப்பு தர உண்டு. பட்டாசு தொழிலை யாராலும் முடக்க முடியாது. அதை முடக்க நினைப்பவர்கள் முடங்கி போய்விடுவார்கள். செயற்கையான ஒரு முடக்கத்தை தான் திமுக அரசு பட்டாசுகள் நிறுவனங்களுக்கு செய்திருக்கிறது, பட்டாசு தொழிலுக்கு செய்திருக்கிறது. சல்பர், இவ்வளவு சல்பர் எடுத்தால் இவ்வளவு வெடி தயார் பண்ணியிருக்கணும், அப்போ நீ இவ்வளவு கொள்முதல் பண்ணியிருக்க, அப்போ இவ்வளவு விற்றுருக்க, அப்போ இவ்வளோ விற்பனை வரி கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தவறான ஒரு கணக்கை போட்டு ஜிஎஸ்டி, தமிழ்நாடு ஜிஎஸ்டி அதிகாரிகள் பட்டாசு ஆலை அதிபர்களை மிரட்டுறது, உருட்டுறது, நோட்டீஸ் அனுப்புறது பணியை செய்கிறாங்க. இதெல்லாம் தவறு. இதை சரி செய்வோம். இதில் தான் சில பட்டாசு கம்பெனிகள்லாம் வெறுத்து போயிருக்காங்க. அதுபோக 2வது பட்டாசு தொழிலுக்கு ரைடு ஆய்வு என்ற போர்வையை வந்து ஏதாவது ஒரு இடத்தை வச்சு கடைநிலை ஊழியர் வரைக்கும் ஆள் அனுப்பி பட்டாசு தொழிலை செய்ய விடாத அளவுக்கு ஒரு நாளைக்கு 5 பேர் கொண்ட குழு 5 தடவை போகிறாங்க. அப்படி ஆய்வுன்னு சொல்லி மக்களை ஒரு பதட்டத்திலே பட்டாசு தொழிலாளர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையால் தான் இன்றைக்கு பட்டாசு தொழிலுக்கு ஆபத்து. இதற்கான முடிவை இந்த தொகுதி மக்கள் இப்போது தேர்தலில் கொடுத்து விடுவார்கள். நிச்சயமாக பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும். தொழில் சரிவர நடக்கும். தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், தொழில் அதிபர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். பட்டாசு தொழில் சிறப்பாக நடக்கும். உலகமே வியந்து பாராட்டுகின்ற, உலகமே சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு தொழில் என்று சொன்னால் அது பட்டாசு மத்தாப்பு தொழில். அதை செய்கின்ற சிவகாசி பகுதி மக்கள் சந்தோஷமாக வருவதற்காக அதிமுக அரசு எல்லா முயற்சிகளுடன் இருக்கும். இந்த கேடிஆர் பாலாஜி அதற்காக காவல்காரனாக துணை நிற்பான். சார், நீங்கள் வெற்றி பெற்று மக்கள் பணி செய்ய நாளை நமது சார்பாக வாழ்த்துக்கள் சார். நாளை நமது வெற்றி 234 நமது வெற்றி. நன்றி சார். நன்றி.